உள்ள இன்டர்னலாக உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து சரியாகாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கால் இழுக்குது அப்படின்னு சொன்னீங்க. அந்த கால் இழுக்கக்கூடிய பிரச்சனை வந்து இடுப்பில் பிரச்சனை இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு இடுப்பில் பெயின் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? கால் வந்து இழுக்கதா இருந்ததுன்னா அதோடைய ப்ராப்ளம் இடுப்பில். ஆனால் இடுப்பில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா வலியே இருக்காது. பர்டிகுலராக சாக்ரோ இலியாக் ஜாயிண்ட்னு ஒரு இடம் இருக்கும். அது வந்து செப்பரேட் ஜாயிண்ட். அந்த ஜாயிண்டில் பிரச்சனை இருந்துன்னா நீங்கள் அதில் ப்ரெஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வலது பக்கம் மட்டும் வலி இருக்கும். அது வந்து நார்மலாக பேஷண்ட்ஸுடைய ஆர்கியூமெண்ட் இதுதான். என்னென்னா, இங்கே வலியே இல்லையே, இடுப்பில் வலியே இல்லையே, ஆனால் காலில் ஏன் வலிக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய காலுடைய நரம்பு வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து இடுப்பில் தான் ஸ்டார்ட் ஆகும். மற்றபடி முட்டி வலினா முட்டியில் மட்டும்தான் பெயின் இருக்கும். நீங்கள் சொல்கிறது மாதிரி முட்டிக்கு கீழே வந்து அந்த பெயின் வராது. முட்டிக்கு கீழே பெயின் வருகிறதா இருந்தாலே அது வந்து இடுப்போட ரிலேட்டடான விஷயம். அதனால் இடுப்புக்குள்ளே ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படி எது இருந்ததுன்னா அதில் நம்ம பார்த்தா தான் நமக்கு தெரியும். புரியுதா? அப்படி இடுப்புக்கு நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அந்த காஃபில் உள்ள அந்த காலுக்கு கீழே உள்ள இழுக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்லாம் சரியாகும். ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் நார்மலாக வந்து இழுக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் வராது. புரியுதா? ஓகே, தேங்க்யூ ராதா மேடம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னொரு காலர் இருக்காங்க டாக்டர். ஹலோ, வணக்கம். மெடிமிக்ஸ் டயல் ஜெயா டிவி. ஹலோ, வணக்கம் மேடம். ஹரிஹரன் மேடம். ஹரிஹரன் சார், உங்க டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா கம்மி பண்ணுங்களேன். ஓகே, பண்ணியாச்சு மேடம். ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா குறைங்க. குறைச்சாச்சு மேடம். ஓகே, உங்க எங்க இருந்து பேசுறீங்க சார்? ஆக்சுவலா செஞ்சில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், கிட்ட உங்க கேள்வி கேளுங்க. வணக்கம் சார், ஹரிஹரன் சார். சொல்லுங்க மிஸ்டர் ஹரிஹரன். சார், எனக்கு ஆக்சுவலா பெல்ஸ் வால்ஸ் வந்து லாஸ்ட் 3 months இருக்கு. பெல்ஸ் வால்ஸியா சார்? ஓகே. ஆமா சார், நான் டிராவல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். சரி சார். அதுல வந்து எனக்கு லெஃப்ட் சைடு வந்து பெல்ஸ் வால்ஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் 3 months ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்கேன். அந்த பிசியோதெரபி தான் எடுத்துன்னு இருக்கு. சரி, ஓகே. அதனால இன்னும் கியூர் ஆகல. எனக்கு இது வந்து செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எவ்வளோ நாள் ஆச்சு இது ப்ராப்ளம் வந்து? எவ்வளோ நாள் ஆச்சு? டிசம்பர் 13th இருந்து இருக்கு சார் எனக்கு. டிசம்பர் 13ஆ? ஓகே. இப்போமே ஒரு 3 மாசம் ஆக போகுது. ஓகே. ஆமா சார், ஆமா சார். அது வந்து எனக்கு ஸ்டிமுலேஷன் பிளஸ் வந்து அந்த இடத்துல ஹீட்டிங் பேட் எல்லாம் வச்சாங்க. அந்த ஹீட்டிங் பேட் வச்சாங்களா? ஓகே. ஆமா சார். இந்த 2 ட்ரீட்மெண்ட் பண்ணின்னு இருக்காங்க சார். சரி. எவ்வளவு நாள் எடுத்துட்டு இருக்கீங்க ட்ரீட்மெண்ட் இப்போ? இப்போ வந்து 15 days நான் வந்து இந்த இது பண்ணின்னு இருக்கேன் சார், பிசியோதெரபி. ஓகே, ஓகே. ஆமா சார். இது வந்து இன்னும் எனக்கு ஃபுல்லா கியூர் ஆகலை சார். 15 days எடுத்து ஒண்ணுமே சேஞ்சஸ் இல்லையா? நீங்க எவ்வளவு நாள் பிரச்சனை? 3 மாசம் 4 மாசம் உள்ள பிரச்சனை 15 daysல கொஞ்சமா சேஞ்ச் வந்திருக்கணுமே, வரலையா? அதான் கொஞ்சம் இருக்கு சார், கொஞ்சம் தான் இருக்கு. மற்றபடி அந்த ஃபேஸ் வந்து வாயெல்லாம் இன்னும் எனக்கு அந்த இது வரல, பழைய இது வரல. இதுல இந்த பெல்ஸ் பால்சின்னு சொல்றது வந்து 2 டைப் ஆஃப் இது வரும் பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து பெல்ஸ் பால்சி, அதுவும் ஒன்று. இன்னொன்று வந்து ஃபேஷியல் பால்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பெல்ஸ் பால்சியில் பார்த்தீங்கன்னா லோவர் மோட்டார் நியூரான் லீஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை மூடனா பார்த்தா சன்செட் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த சன் செட் ஆகும்போது என்ன மாதிரி ஒரு சன் மறைஞ்சு போகுதோ அதே மாதிரி சைன் வந்து உங்களுக்கு தெரியும். அதில் ஃபேஷியல் பால்சினா அது அப்பர் மோட்டார் நியூரான் லீஷன். அது வந்து பிரெயினோட கனெக்ட் பண்ண விஷயம் பார்த்தாங்க. இது வந்து பெல்ஸ் பால்சியாக இருந்துன்னா நீங்கள் உங்களுக்கு பெல்ஸ் பால்சி கன்ஃபார்மாக பெல்ஸ் பால்சி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டாக ஃபிசியோதெரபியில் 100% நார்மல் ஆக்கிடலாம். புரியுதா? அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஷார்ட் வேவ் டயத்தெரமி, ப்ராப்பர் ஷார்ட் வேவ் டயத்தெரமியை வந்து அந்த அதாவது வந்து ஃபெமோரல் கெனால் இந்த ஃபேஷியல் நர்வ் வந்து ஒரு கெனால் வழியோட வெளியே வரும். அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து நீங்கள் வந்து பேடை ஃபிக்ஸ் பண்ணணும். ஒன்று அந்த ஹீட்டிங் பேட் வந்து ப்ராப்பர் ஹீட்டிங், ஷார்ட் வேவ் டயத்தெரமின்னு சொல்லக்கூடிய ஹீட்டிங் பேடாக இருக்கணும் ஒன்று. இன்னொரு விஷயம், அந்த ப்ராப்பர் மசில்ஸ், இப்போ உங்களுக்கு எந்த மசில் அஃபெக்ட் ஆகிருக்குதோ அந்த மசிலுக்கு கரெக்டாக ஸ்டிமுலேஷன் கொடுக்கணும். புரியுதா? அதில் வந்து 2 டைப் ஆஃப் ஸ்டிமுலேஷன் கொடுப்பாங்க. ஒன்று வந்து மசிலை வந்து ஸ்டார்ட் பண்ண வைக்கிறது, அதாவது மசில் வந்து கண்ட்ராக்ஷனை கொண்டு வரதுக்கு ஒன்று கேல்வனிக்னு ஒரு கரண்ட் கொடுப்பாங்க. ஒன்ஸ் அந்த மூமெண்ட்ஸ் கொஞ்சம் வர ஆரம்பித்த பிறகு ஃபேரடிக் கரண்ட்டுன்னு ஒரு கரண்ட் கொடுப்பாங்க. சரியா? அந்த கரண்ட்டும் வந்து ஒரு பர்டிகுலர் மசிலுக்கு கரெக்டாக கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பக்கம் அப்படி இழுக்குனா, ஒரு பக்கம் அப்படி சிரிக்கிறீங்கன்னா அந்த சிரிக்கைக்குள்ள மசில், அப்போ ரைசோரியஸ்னால் அந்த மசிலுக்கு கரெக்டாக ஸ்டிமுலேஷன் கொடுத்தா தான் அந்த மசில் ஒர்க் ஆகும். அப்படி அந்த ஃபேஷியல் நர்வுக்கு நம்ம ஸ்டிமுலேஷன் கொடுக்கணும்னாலே ஒவ்வொரு மசிலுக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கொடுத்தா தான் அது ஒர்க் அவுட் ஆகும். மொத்தமாக ஒரு பேடை வச்சோம்னா அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் ஆகாது. புரியுதா என்ன சொல்கிறேன்னா? அதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் இப்போ சைகோமேட்டிக்கஸ்னு ஒரு மசில் இருக்குது. அந்த மசிலுக்கு வேலை என்னென்னா இப்படி க்ளோஸ் பண்ணக்கூடியது, கண்ணை க்ளோஸ் பண்ணதுக்கு அது வேற ஒரு மசில். அப்போ ஒவ்வொரு மசிலுக்கும் நம்ம கரெக்டான அந்த கரெக்டான இடத்துல வச்சு நம்ம ஸ்டிமுலேஷன் கொடுத்தா தான் இந்த பெல்ஸ் பால்சி ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக ரிலீஃப் ஆகும். ஏன்னா இது வந்து மோர் தென் எவ்வளோ thousands ஆஃப் பேஷண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் இந்த பெல்ஸ் பால்சியில். டெஃபினட்டாக வந்து ப்ராப்ளம் வந்து லோவர் மோட்டார் நியூரான் லீஷன் பெல்ஸ் பால்சி தான் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து கரெக்ட் ஆயிரும்.
இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் ஹரிஹரன். தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னொரு காலர் இருக்காங்க டாக்டர். சொல்லுங்க. ஹலோ வணக்கம், மெடிமிக்ஸ் டயல் ஜெயா டிவி. ஹலோ வணக்கங்க. வணக்கங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் சென்னையில இருந்து பவானி பேசுறேன். பவானி மேடம், டாக்டர் கிட்ட உங்க கேள்வி கேளுங்கம்மா. சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க பவானி மேடம், சொல்லுங்க. வணக்கம் சார். சார் எனக்கு கொஞ்ச நாளா கால் பாதமும் கால் மேலையும் எரியுது. கால் பாதம் மேலனா எது வர எரியுது? முட்டி வர எரியுதா? முட்டி வர எரியுது. சரி, ரெண்டு காலமா ஒரு கால்? ரொம்ப ரெண்டு காலம் எரியுது. ரெண்டு காலமே எரியுது. டே டைம்ல எதுக்கு தூங்குனா ரொம்ப எரியுது. எப்படி புரியல? டே டைம்ல எதுக்கு தூங்குனா ரொம்ப எரியும். ஆமா, சரி. காலை போத்தி எல்லாம் படுக்கவே முடியாது. போத்தி படுத்தனா ரொம்ப எரிச்சல் தாங்க முடியாது, தூக்கமே வராது எனக்கு. தூக்கமே வராது. இதுல என்ன விஷயம்னா, ஒரு ரெண்டு காலம் அட் எ டைம் ஸ்டார்ட் ஆச்சுதா, இல்லது ஒரு கால்ல ஸ்டார்ட் ஆகி அடுத்த காலம் நார்மலா ஒரு கால்ல இந்த பிரச்சனை எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். உடனே இந்த பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கால்ல வெயிட் போடுறதுக்கு பதில் அடுத்த காலுக்கு வெயிட் போடுவாங்க. அப்போ அந்த காலம் அஃபெக்ட் ஆயிரும். அந்த கால்ல ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த காலை சரி பண்ணணும்னா இன்டென்ஷன் இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த காலம் போட்டு 2-3 மாசம் அப்படி ஓட்டுவாங்க அந்த காலையும். அப்ப ரெண்டு காலையும் வந்துடும். அப்படி வந்துன்னா அது வேற ப்ராப்ளம். இன்னொரு கண்டிஷன்ல ரெண்டு காலுமே அட் எ டைம் ஸ்டார்ட் ஆகும் ப்ராப்ளம். புரியுதா? உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு காலம் அல்லது ரெண்டு காலம்? ரெண்டு காலம் ஒரே டைம். அட் எ டைம் ரெண்டு காலையும் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படின்னா ஸ்பைனல் கார்டில் உள்ள போன்ஸ் நார்மல் பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி போயிருந்துன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ரீட்ரோலெசிஸ்னு ஒரு லெசிஸ்னு ஒரு கண்டிஷனில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. அந்த ப்ராப்ளம் தான் ரெண்டு காலையும் அட் எ டைம் வரும் பார்த்துக்கோங்க. இது நார்மலாக கொஞ்சம் யங் கேர்ள்ஸுக்கு கூட சில சமயம் வரும். இந்த ஹை ஹீல்ஸ் போட்டுட்டு ஒரு ஸ்டைலாக நடந்து போவாங்க. அப்படி நடக்கும்போது இந்த ஹை ஹீல்ஸ் போடும்போதே உங்களுக்கு அந்த போன்ஸ் பொசிஷனில் இல்லாமல் கொஞ்சம் போயிடும். அந்த மாதிரி L5ன்னு ஒரு போன் உண்டு. அந்த போன் கொஞ்சம் நார்மலாக பொசிஷன்லேருந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆயிரும். அப்படி போச்சுன்னா ரெண்டு காலையும் இதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஆனால் அதுக்கு நம்ம காலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது கரெக்ட் கிடையாது. இடுப்பில் உள்ள எக்ஸ்ரே பார்த்துட்டு நம்ம என்ன எக்ஸ்ரே ஃபைண்டிங்ஸ் இல்லை ஸ்கேன் பார்த்தோம்னா அதில் என்ன பொசிஷனில் அந்த போன் இருக்குதோ அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம கன்க்ளூஷனுக்கு வர முடியும். உங்களுக்கு இது என்ன ப்ராப்ளத்தினால வந்ததுன்னு இப்போ அதை பார்த்தா தான் ஸ்கேன் எக்ஸ்ரே பார்த்தா தான் தெரியும். புரியுதா? ஆனால் ப்ராப்ளம் உங்களுக்கு இடுப்பில் தான் இருக்கணும் பிரச்சனை. புரியுதா? உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எங்கே எடுத்துகிட்டு இருக்கீங்க? ஹலோ, ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு இருக்கேன். ஹாஸ்பிட்டல் கேட்கல, நான் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் கேட்கல. எங்க எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் ஏரியா உங்க பாடியில எங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். சார் எனக்கு டயபெட்டிக் இருக்கு. நான் டயபெட்டிஸ் இருந்தாச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி கால் முட்டிக்கு கீழே எல்லாம் வராது. பாதம் மட்டும் கொஞ்சம் எரியும். பாதம் ஒரு மாதிரி நம்னஸ் மாதிரி ஆகும். சில டைம்ல குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதெல்லாம் ரெண்டு பாதம் மட்டும்தான் வரும். இந்த காலுக்கு மேல வர்றது கொஞ்சம் கம்மி தான். அது அப்படியே வராது நார்மலி. அது என்ன ப்ராப்ளம்னு தெரியணும். டயபெட்டிஸ்க்குள்ளது கரெக்டாக டேப்லெட் சாப்பிட்டு தானே இருக்கீங்க. அப்படி இருந்தால் அந்த மாதிரி வராது. ஆக்சுவலாக நீங்கள் அந்த எக்ஸ்ரே பார்த்தா தான் நமக்கு அதெல்லாம் நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். புரியுதா? சரி மேடம். ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ பவானி மேடம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னொரு காலர் இருக்காங்க டாக்டர். ஹலோ வணக்கம், மெடிமிக்ஸ் டயல் ஜெயா டிவி. ஹலோ. ஹலோ வணக்கங்க, யார் பேசுறீங்க சார்? ராஜேஷ் பேசுறேன், சென்னையில இருந்து. ஓகே ராஜேஷ் சார், டாக்டர் கிட்ட உங்க கேள்வி கேளுங்க சார். எஸ் மேம். சொல்லுங்க. ஹலோ. வணக்கம் ராஜேஷ் சார், சொல்லுங்க. குட் மார்னிங் சார். எனக்கு நான் என்னோட ஏஜ் 23. லாஸ்ட் 2 இயர்ஸ்ல எனக்கு லோ பேக் பெயின் இருக்கு. சரி, ஓகே. சோ ஸ்கேன் பண்ணி பாக்கும்போது L5S1ல டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருந்தது. L5S1? ஆமா, L5S1. ஓகே, சொல்லுங்க. ஆமா, அதுல அதுக்கப்புறம் ஐ காட் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஒரு 6 மந்த்ஸ்க்கு. என்ன ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தீங்க சார்? எனக்கு அதாவது ஒரு 10 days பெட் ரெஸ்ட் எடுத்தேன் வீட்ல. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் இருந்தாரு குரோம்பேட்ல. அவர் டிராக்ஷன் போட்டாரு டெய்லி 10 days கண்டினியூஸா, டெய்லி ஈவினிங். அதுக்கப்புறம் எனக்கு அந்த பெயின் எல்லாமே இல்ல. அப்புறம் he suggested some exercise. ஓகே, அது டெய்லி பண்றீங்களா? பண்ணல, டெய்லி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமா, பண்ணிட்டே இருந்தேன். இப்ப பண்ணல. இப்போ லாஸ்ட் 1 இயரா பண்றது இல்ல. என்னன்னா பெயின் இல்லன்னு சொல்லிட்டு பண்றது இல்ல. நானு பெயின் இல்லன்னு சொல்லி பண்றது இல்ல. ஓகே, பண்றது இல்ல. சோ இப்போ இந்த 2 இயர்ஸ் கழிச்சு திடீர்னு எனக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு லாஸ்ட் 4 டேஸா ஹெவி ஃபீவரா இருக்கு. ஹெவி ஃபீவர்? ஓகே. ஆமா, என்ன டேப்லெட்ஸ் கொடுத்தாலும் ஃபீவர் கம்மியா ஆக மாட்டேங்குது. சரி, எனக்கு என்ன டவுட்னா வெதர் இந்த டிஸ்க் பேக் பெயினும் ஹெவியா இருக்கு இப்போ. ஓகே, இந்த பேக் பெயினும் இந்த ஃபீவரும் ரிலேட்டடா அப்படின்றது டவுட். நார்மலாக பார்த்தீங்கன்னா சில பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பயங்கர ஹெவி பெயின் வந்துருச்சுன்னா டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிரும். ஃபீவர் வரலாம்.
வராதுன்னு சொல்ல முடியாது. ஃபீவர்னா என்ன, நத்திங் பட் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து பாடியில் கூட்டினாலே டெம்பரேச்சர் கூடிரும். ஈவன் ரொம்ப நேரம் நீங்கள் முழிச்சிருந்தாலே பாடி டெம்பரேச்சர் செக் பண்ணிங்கன்னா டெம்பரேச்சர் கூடுதலாக இருக்கும். ஏன்னா ரொம்ப மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி பாடியில் நடக்கும்போது அது வந்து ஹீட் எனர்ஜியாக வெளியே வரும். ஸோ அதனாலையும் வரலாம். பெயின் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் கூடுதனால ஹீட் டெம்பரேச்சர் வரலாம். எனக்கு வந்து வெறும் இப்போ பேக் பெயின் மட்டும் இல்ல, ஃபுல் பாடியே பெயினிங்கா இருக்கு. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து நான் வந்து ஜெனரல் மெடிசன் பிராக்டிஸ்னர்ட்டையும் சஜஸ்ட் பண்ணேன், இதை கன்சல்ட் பண்ணிட்டேன். சரி. அதுக்கப்புறம் வந்து ஆர்த்தோபெடிக் சர்ஜன் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிட்டேன். ரெண்டு பேருமே வந்து ரெண்டுத்துக்கும் வந்து சம்பந்தமே இல்ல அப்படின்றாங்க. நான் யார்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எக்ஸாக்ட்டா? நார்மலி வந்து உங்களுக்கு வந்து பாடி ஃபுல்லாட்டே பெயின் இருக்குன்னா அது வந்து வேற ஏதாவது பாக்டீரியல் வைரஸ் இன்ஃபெக்ஷன்னாலையும் வரலாம். புரியுதா? அது வந்து நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணி நம்ம என்ன பாக்டீரியா என்ன வைரஸ்னால ப்ராப்ளம் வருது அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கலாம். ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, நார்மலாகட்டே உங்களுக்கு வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அல்லது வைரல் இன்ஃபெக்ஷன்னால உங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்குன்னா, பேக் பெயின் ஏற்கனவே இருக்கும். சரியா? பேக் பெயின் ஏற்கனவே இருக்கும். அதே நேரம் அந்த ஃபீவர் வந்தோட என்ன செய்யணும்னா ஆட்டோமேட்டிக்கலாட்டே பாடி அந்த மசிலுடைய டோன்ஸ் எல்லாம் வந்து போயிடும். ஸோ ஆல்ரெடி இந்த மசில் பேக்கில் ப்ராப்ளம் இருக்கும்போது உடம்பு கொஞ்சம் வீக் ஆகும்போது உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ரெஷனை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும்.